வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ அராத்தில் இருந்துட்டு ஊரா வரைக்கும் ரோடு ட்ரிப் போகிறேன். இந்த ரோட்டில் நல்லா இருக்குது என்னன்னு சொல்கிறேன். அதே நேரம் நான் ஒன்று ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நிறைய கம்பெனி நம்ம கேள்விப்படுறோம் ஷட் டவுன் ஆகிடுச்சு. சில கம்பெனி சின்ன கம்பெனியாக இருக்குது, அது வந்து பெரிய கம்பெனி ஆச்சுன்னா நம்ம கேள்விப்படுவோம். இதில் நான் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் மேனேஜராக. நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய மேனேஜர் சிஎம் லெவலில் உள்ளவங்ககிட்ட எல்லாம். நான் அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே என்னென்னா, நிறைய ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சில பேர் சால்ரா அடிக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறா கேட்பாங்க. அவங்க சொல்கிறா கேட்டுட்டு வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு. சில ஓனர்ஸ் வந்துட்டு எஃப்எம் ரேடியோ சொல்கிறது மட்டும் கேட்கணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படியும் சில கம்பெனி இருக்குது. அப்போ என்ன ஆகும், நல்ல எம்ப்ளாயீஸ் எல்லாம் அந்த கம்பெனி விட்டு போயிடுவாங்க. அதே நேரம் வந்துட்டு யார் சால்ரா அடிச்சுட்டு சம்சாகரி வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க அந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலி பண்ணிடுவாங்க. சில முடிவு எடுக்கிறது உடனே எடுக்க மாட்டாங்க. சில கம்பெனியில் ராங் டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நோக்கியா ஃபோனு. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது நோக்கியா தான் உலகத்தில் ஃபோனை கொண்டு போய் கொடுத்தது. இந்த ஃபோனு மார்க்கெட்டில் இருக்கானே, ஏன்னா அவங்க எடுத்தது ராங் டிசிஷன். ஒரு பழமொழியோட சொல்லுவாங்க, உலகமே நிர்வாணமாக போனால் ஒரு ஆள் மட்டும் கோவணம் கட்டிட்டு போகக்கூடாதுன்னு. ஏன்னா அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஆண்ட்ராய்டில் மாறும்போது நோக்கியா என்ன பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அவங்க ஆண்ட்ராய்டில் போகல. எல்லாருக்குமே ஆண்ட்ராய்டு வேணும், எல்லாம் உலகமே கையில் வேணுங்கிறது. புது டெக்னாலஜி வந்தது அவங்கள அடாப்ட் ஆகலை. அந்த டெக்னாலஜி வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு பிறகு வந்த சில ஃபோன் கம்பெனியெல்லாம் இன்றைக்கி நம்பர் 1 வேர்ல்டில் நிற்குதுன்னா ஏன்னா அவங்களாம் அப்டேட்டடாக இருக்கிறாங்க. அது மாதிரி சில ஓனர்ஸு சில கம்பெனியில் அவங்கள அப்டேட்டடாக இருக்கிறது இல்லை. அதுவும் ஒரு ரீசன் அந்த கம்பெனி விழுந்து போகிறதுக்கு. அதாவது நோக்கியாவோட சிஇஓ ஒரு மீட்டிங்கில் சொன்னாராம், நாங்கள் வந்துட்டு காலந்தாத்தி எடுத்த முடிவு அது எங்களுக்கே பாதகமாக வந்துடுச்சு அப்படின்னு. அது மாதிரி எந்த ஒரு முடிவுமே உடனே எடுக்கணும், அது ரைட் டிசிஷனாகவும் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பெனி வந்துட்டு கஷ்டம்தான். இப்போ நம்ம அந்த ரோடு ட்ரிப்பு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போவோம். இப்போ நான் அராத்து சீப் மாலுக்கு பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீசோர் ஏரியா இருக்குது, நல்ல பார்க்கு பீச்செல்லாம் லெஃப்ட் சைடு இருக்குது. அராத்து பழைய கோட்டையும் இருக்குது இங்கே, அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைடு. நான் அதை வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த சிக்னலில் ரைட் எடுத்தோம்னா நம்ம அம்பாச்சு இத்தி ஏரியாவெலாம் போகலாம். இப்போ வந்து நான் லெஃப்ட் எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நேராக நான் இப்போ இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுக்கிறேன். நேராக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அதாவது புதிய ஏர்போர்ட் இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் மனாமா போகிறேன், கேபிட்டல் ஆஃப் பஹ்ரைன். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடும் கடல் தான், ரைட் சைடும் கடல் தான். இது வந்து அராத்தும் சரி மோராக்கும் சரி தனி ஐலாண்டாக தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் ஆஃப் பஹ்ரைன் மனாமாவோட சேர்த்துருக்காங்க. இப்போ அது பாலம் தான், அது கனெக்ஷனில் இருக்குது, தரைவழி இல்லை. பாலத்தில் தான் மனாமாவுக்கும் மோராக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அது வந்து ஒரு ஐலாண்டாக தான் இருக்குது. இப்போ அது இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடு மீன்பிடி துறைமுகமும் இங்கே இருக்குது, நல்ல ஒரு பெரிய துறைமுகம். அது ஒரு நாளைக்கு உள்ளே போய்ட்டு ஒரு வீடியோ போடுவோம். மோராக்கும் இத்துக்கும் வந்து பஹ்ரைன் ஹிஸ்டரியில் ஒரு முக்கியமான இடமும் உண்டு உங்களுக்கு. இப்போ வந்துட்டு அடுத்த சிக்னலில் ரைட் சைடு எடுத்தோம்னா ஹைப்பர் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது, 2 ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு
இது போட்டிங்கெல்லாம் இருக்குது. பஹ்ரைன் சாதா ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. போட்டிங் ஏரியா இருக்குது. அதுவும் நான் ஒரு வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஏரியா அது மொஹராக்கு. அதாவது இன்னமும் பழைய காலத்து ஸ்டைலில் உள்ள பில்டிங்கெல்லாம் இங்கே இருக்குது. அவங்க கல்ச்சரையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து முத்து குளிக்கிறதும் நடந்திருக்கு மொஹராக் ஐலாண்டில். அதனால் அது ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு தான் மொஹராக்கெல்லாம். ஒரு நாலேஜு ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சுக்கிறவங்க இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அராத்து ஃபோர்ட்டு, பெர்லிங் பாத்து, மொஹராக் ஓல்டு சூக்கு அது மாதிரி இங்கே இருக்குது. அதே மாதிரி வெர்டிக்கல் கார்டன் இங்கே தான் இருக்குது. எல்லாருமே கார்டன்னா வந்து கீழே தான் தரையில் இருக்கும். 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு 1 ஏக்கர்னு. இது வந்து வெர்டிக்கல் கார்டன்னு இங்கே இருக்குது. மொஹராக் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அது நான் வேறு ஒரு வீடியோவில் அந்த கார்டனையும் போடுறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு ஒரு சின்ன பார்க்கெல்லாம் இருக்குது. பப்ளிக்கெலாம் வந்துட்டு ஈவினிங் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்ல பிளேஸ் அது. அதே மாதிரி ரைட் சைடு வந்துட்டு ஹவுசிங் ஏரியா. இன்னமும் சில பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என்ன ரோடெல்லாம் போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறோம்னு. என்னோடய வீடியோவோட கான்செப்டே வந்துட்டு ட்ராவலிங் தான். அதாவது இது ஒரு கைட்லைன்ஸு, அதாவது ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி. இப்போ இந்த ஏரியா எங்கே போகுது, அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது அதுன்னு சொல்லி என்னோடய வியூவர்ஸுக்கு வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸு தான். என்னோடய வீடியோவில் வந்துட்டு எப்போதுமே பாசிட்டிவ் திங்ஸு இல்லைன்னா ஏதோ ஒரு கதை சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஏன்னா எதுக்காக அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அதே நேரம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாகவும் இருக்கும். சில பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி என்னோடய வீடியோ வந்துட்டு பட்டுன்னு வைரல் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் என்னோடய வீடியோ வந்துட்டு ஒரு நேரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்போதுமே பாசிட்டிவாக நல்ல ஒரு மெசேஜ் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். எப்போதுமே நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதும் இல்லை, நெகட்டிவாக பேசுகிறதும் கிடையாது. ஏன்னா எப்போதுமே பாசிட்டிவ் மட்டும்தான் எனர்ஜியை கொடுக்கும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் முன்னாடி போக முடியும். அதே நேரம் நெகட்டிவ் ஸ்பீச்சோ நெகட்டிவ் திங்கிங் இருந்தால் லைஃப்பில் நெகட்டிவ் தான் வரும். அதனால் நான் எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான், பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுகிறது. இப்போ நான் வந்துட்டு நேராக போனால் புசைத்தீன் போகும். நான் ரைட் எடுத்து பாலத்தில் லெஃப்ட் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ ரைட் சைடு இருக்கிறது இந்த பாலத்துக்குள்ள ரைட் சைடு வந்துட்டு மொஹராக் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இப்போ நான் லெஃப்டில் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பாலத்துக்குள்ள நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்குது, நல்ல ஒரு அழகான கார்டனு. இப்போ நான் ஸ்ட்ரைட்டு மனாமா போகிறேன். இந்த பாருங்கள் ரைட் சைடு தெரியுது, அது ஒரு நல்ல அழகான ஒரு கார்டனு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஏரியா. லெஃப்ட் சைடு வந்துட்டு போட்டிங் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரைட்டு போகிறேன் பாருங்கள். இந்த பாலம் தான் மனாமாவுக்கும் மொஹராக்கும் இணைக்கிற பாலம். தரை வழி இதில் கிடையாது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் ஐலாண்டு, அது பாலத்தில் வச்சு தான் இணைச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது ஒரு ஸ்டார் ஹோட்டலு. அதே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் மியூசியம் இருக்குது. இங்கே தான் லெஃப்ட் சைடு போகணும். மியூசியத்துக்கு அடுத்து வந்துட்டு டால்வின் பார்க் இருக்குது. ரைட் சைடு வந்துட்டு கடற்கரை தான் அது. இப்போ நான் டிப்ளமேட் ஏரியா கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரைட் எடுத்திங்கன்னா பஹ்ரைன் பே, மனாமா சென்ட்ரல் மார்க்கெட்டு போகிறது ஹைவே வரும். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறேன். இப்போ நேராக தெரிகிறது ஒரு ஸ்டார் ஹோட்டலு. இந்த ஏரியா சொல்லுவாங்க டிப்ளமேட்டிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாலம் முடிஞ்சிட்டு ரைட் சைடு டிப்ளமேட்டிக் ஏரியா. இங்கே தான் கோர்ட் இருக்குது, மெயின் ஆஃபீஸஸ் இருக்குது. அதெல்லாம் டிப்ளமேட்டிக் ஏரியாவில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடு போனோம்னா இந்த பாலத்தில் லெஃப்ட் சைடு போனோம்னா சுப்பர் ஏரியா, மீனா சல்மான் அந்த ஏரியாவெலாம் போகலாம். நான் நேராக தான் போகிறேன். ஏன்னா நான் இப்போ ஊராக போக போகிறேன்.
இந்த பக்கம் ரைட் சைடு தெரிகிறது தான் டிப்ளமேட்டிக் ஏரியா. ஃபுல் ஆஃபீஸஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டேட் பேங்க்கு இங்கே இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு பெய்தல்குரான்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு இருக்குது. நான் அந்த சிக்னலில் நிற்கிறேன். சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் லெஃப்ட் எடுக்கிறேன். இது வந்துட்டு எக்ஸிபிஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இது நேராக உள்ளது பஹ்ரைனோட பாஸ்போர்ட் ஆஃபீஸு. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போனால் இது வந்து எக்ஸிபிஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக போனால் குதேப்பியா ஏரியா போகும். நான் வந்துட்டு இப்போ ரைட் எடுக்கிறேன். இது வந்துட்டு ஊரா ஏரியா. இப்போ நான் ஊரா வந்துட்டேன். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.